அதனாலே இந்த சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் களிக்கூற செய்வாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மையமே எதை சார்ந்து இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது என்று தெரியுமா? அது இல்லையா? மகிழ்ச்சியாக இருப்பது, அது உண்மைதான். அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காதது எதுன்னு தெரியுமா? பிடிச்சது எதுன்னு தெரியுமா? பிடிக்காத எது தெரியுமா? மகிழ்ச்சியாக இருப்பது, பிடிக்காது துக்கமாக இருப்பது. வார்த்தை வச்சது அதுவும் ஆன்சர் இருக்குது. அவருக்கு ரொம்ப 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 முக்கியமான என்ன தெரியுமா? கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுடைய மையம் எது தெரியுங்களா? விசுவாசம். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இப்போ நம்ம இந்த மூச்சை உள்ளே போயிட்டு வெளியே இணைஞ்சிட்டு இருக்குது, அது போல தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? விசுவாசம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது எது தெரியுமா? அவிசுவாசம். என்னமோ தூங்கிட்டு இருக்கிறாங்க சீசருக்கு ஆண்டவர் திட்டலை. ஆனால் ஆண்டவர் எங்கெல்லாம் திட்டினார் தெரியுங்களா? எப்போல்லாம் நம்ம அவிசுவாசப்பட்டோமோ அப்போல்லாம் திட்டினார். பிரைஸ்லா. கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்குதோ பிரபு? கொஞ்சம் இருக்கணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது எது? விசுவாசம். நீங்கள் நல்ல விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் கை தட்டுவார். ஹல்லேலூயா. முடிஞ்சிடுவேன் ஆண்டவரே, நான் சுகமாயிடுவேன் ஆண்டவரே, நான் பலன் அடைஞ்சிடுவேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் வாழ வைப்பீங்க ஆண்டவரே, நாங்கள் பழகி பெருகும் ஆண்டவரே. இப்போ இருக்கிற பார்க்கல எங்கள் சபை 1000 மடங்கு பெருகும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு வருவங்கெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவாங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்கு வருவங்கெல்லாம் சுகம் அடைவாங்க ஆண்டவரே. எங்கள் சபைக்கு வரவங்களாம் நல்வாழ்வு அடைவாங்க ஆண்டவரே. நான் முன்னேறுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசுடைய முக்கியமான போதனை எது தெரியுமா? முடியாது அப்படின்னு சொல்லுகிறவன். அவனுடைய பொய் எது தெரியுங்களா? உன்னால் முடியாது, உன்னால் இப்படிலாம் முடியாது, அது செய்ய முடியாது. ஆண்டவருடைய முக்கியமான போதனை எது தெரியுமா? முடியும். ஹல்லேலூயா. உன்னால் முடியும், காரணம் நான் உனக்குள்ளே இருக்கிறேன். உன்னால் முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. அப்போ ஆண்டவருக்கு பிடிச்சது எது? ஆண்டவருக்கு பிடிக்காது அதாங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் எனக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதெல்லாம் ஆண்டவர் அப்படி நம்ம அவிசுவாசப்பட்டுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் கேட்க மாட்டார். பிரைஸ்லா. அப்போ நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, நம்முடைய சில குறைகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய விசுவாசம் இருக்குமானா ஆண்டவர் கை தட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆக்சிஜன் மாதிரி. இப்போ மூச்சுத்திணறு எதனால் வருது? சரியான ஆக்சிஜன் கிடைக்காதனால தான் வருது. நம்ம விசுவாசத்தை விட்டுட்டிங்கன்னா உங்கள் மனதில் யுத்தம் வந்துடும். பிரைஸ்லா. எப்போ உங்களுக்கு திணறீங்கன்னா விசுவாசம் இல்லை. எப்பொழுது உங்களுக்குள்ள அந்த மைண்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸு, கவலை, வேதனை, ஐயோ என்ன உனக்கு அவிசுவாசம் வந்தால் எப்படி தெரியுமா? அவன் அப்படியே படம் போட்டுருவான். இல்லையா? உனக்கு இப்படி நடக்காது, இந்த வியாதினால் இதாயிரும், உனக்கு பணம் கிடைக்காது, நீலாம் முன்னேற மாட்டேன், உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது, உன் வயசு ஆயிடுச்சுப்பா, உன் பிள்ளைக்கு நீ என்ன செய்ய போகிற, நீ அது என்ன போகிற, நீ ஆட்டு சர்ச்சுக்கு போனாலும் எல்லாம் நடக்குமா, வசனத்தை வாசித்தா எல்லாம் நடக்குமா? பொய்யன்னு பொய்க்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் விசுவாசம் வந்தவுடன் என்ன ஆகும் தெரியுமா? சூழ்நிலை எல்லாம் மாறாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, இல்லை என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் நிச்சயமாக வாழாக்காமல் தலை ஆக்குவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்ம விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கை என்ன அற்புதம் நடக்குமா? சாதாரண அற்புதம் இல்லை, சூப்பர் நேச்சுரல். அப்போ சூப்பர் நேச்சுரல் அற்புதம் எப்படி நடக்கும், யாருக்கெல்லாம் நடந்துச்சு, அதான் நம்ம இந்த நாள் தியானிக்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் Praise God. Hallelujah.
17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். போதும். நம்ம விசுவாசம் எப்படின்னு தெரியுமா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? ஓ க்ளோரி டு லா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைப்பாராம். இப்போ எத்தனை பேருக்கு சரீர பிரகாரமாக சுகம் இல்லை? சரீர பிரகாரமாக சில பலவீனத்தோடு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீ சுகமாயிட்ட. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம கடனோடு இருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, இல்லை நீ ஐஸ்வர்யவான். இல்லாத ஆபிரகாம் தேவனை குறித்து ஒன்றை புரிந்து கொண்டான். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர். பாருங்க, போன வாரம் நம்ம தியானித்தோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் சீமோன் நாணல். அவனை போய் ஆண்டவர் சொன்னார், நீ கேபா, நீ தான் பாறை. அல்லேலூயா. அவன் பாறையாக இருக்கானா? இல்லை. எப்போதுமே விசுவாசம் என்பது அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு அர்த்தம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை அப்படியே 100% நம்புவது தான் விசுவாசம். பிரேஸ்லா. வேறு ஒன்றும் இல்லை. விசுவாசம்னா வேறு ஒன்றுமே இல்லை. சரி, தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கை அது நடக்கலையே. உன் சூழ்நிலையை பார்க்காத, வார்த்தையை பார். விசுவாசம் என்பது ஒரே வரியில் சொல்கிறேன், விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை ஒரு துளி கூட சந்தேகப்படாமல் 100% விசுவாசிப்பது தான் விசுவாசம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அவருடைய தழும்பா நீங்கள் குணம், அவ்வளோதான். இல்லை இல்லை எனக்கு இன்னும் சரியாகலை, அதெல்லாம் கிடையாது. அவருடைய கிருபையால் நீங்கள் ஐஸ்வர்யவானாக உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய நீ போகையிலும் வருகையிலையும் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்புவது தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பிக்கை வைக்காமல் இருக்கும்போது ஏற்படுவது தான் அவிசுவாசம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து, அப்போ நம்ம கவலைப்படுறோன்னா நம்ம என்ன ஆகிட்டோம் தெரியுங்களா? எங்கே வந்துட்டோம்? அவிசுவாசம். கவலைப்படாமல் இருக்கிறோமா? இருக்க மாட்டேங்கிறோம். அப்போ அவிசுவாசம் யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிசாசுக்கு ரொம்ப பிடிச்சது எது? அவிசுவாசம். தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது விசுவாசம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? நம்ம கவலைப்பட்டு சரி கவலைப்பட்டு ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்படுறதுனால ஒரு முளம் உன் கையை என்ன செய்யாது? வளராது. ஆனால் நம்ம கவலைப்படும் போது நம்முடைய மனது பாதிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே தான் யுத்தம் நடக்குது? அல்லேலூயா. நம்ம கவலைப்படும் போது, வருத்தப்படும் போது, வேதனைப்படும் போது நம்முடைய மனது என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய மனது மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தால் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்த நாளில் சில காரியங்கள் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் யாருக்கெல்லாம் நடந்தது, அவங்க எப்படி விசுவாசித்தாங்க என்பது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆபிரகாமை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார் நிருபத்தில், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். அதுக்கு முன்பாக சொல்லப்படுறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்தை வாசிங்க, 16 வாசிங்க, 18 வாசிங்க. இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். முதல் ஸ்டெப் எப்படி நம்ம விசுவாசத்துக்குள்ள போகணும்னா, ஆண்டவர் இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. ஆண்டவர் சொல்லாரு, நீ உன்னை அநேக ஜாதிகளுக்கு, தேசத்துக்கு நான் தகப்பனாக வைப்பேன். நம்புவதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், சின்னவன் 1000 ஆண்டவர் நம்மளை பெரிய சபையாக நம்ம சபையை மாற்றுவோம். இப்போ நம்புவதுக்கு ஏதுவாக இருக்குதா? ஏது இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ பார்க்கல, ஆனால் நான் வார்த்தையில் பார்க்கிறேன். தேவன் இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறவ. முதல் ஸ்டெப் என்னன்னா, தேவ வார்த்தையை அப்படியே நம்பணும்.
இல்லை சூழ்நிலை பாருங்கள், அந்த வசனத்திலே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்கள். அந்த வசனத்திலே பாருங்கள், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு அல்லேலூயா, நம்புகிறதுக்கு ஏது இல்லை. அப்படி ஒரு நடக்குமான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன் 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பா, 110 லீடர்ஸ்களை கர்த்தர் கொடுப்பா, நீங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை என்ன செஞ்சுக்கிட்டா, நம்பிக்கையோடு அவருடைய தழும்புகளை நீங்கள் குணமானீர்கள். அவர் சபிக்கப்பட்டனால நீங்கள் யாருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. அப்போ முதல் ஸ்டெப் என்ன? நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், நான் நம்பிக்கை வைப்பேன். அதான் விசுவாசம். எதை நம்பணும்? சூழ்நிலையை அல்ல, வார்த்தையை. நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம் என்பது வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்வது. ரெண்டாவது, சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருந்தாலும் இல்லை, நம்புகிறதுக்கு ஏதோ. எப்பவுமே ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசுவார் தெரியுமா? நம்மளால் நம்ப முடியாதுங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் பேசுவார். நம்ம சூழ்நிலையினால நம்ம என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. இவன் உயிர் சத்துக்கள் எல்லாம் இழந்து விட்டான். குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் ஆபிரகாமுக்கு இல்லை. அவளுக்கும் சாராளுக்கும் அந்த கர்ப்பம் என்ன ஆயிடுச்சு. ஆனால் இவையெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம படுற சில பாடுகள், பலவீனங்கள், பற்றாக்குறைகள், சூழ்நிலைகள், வருத்தங்கள், வேதனைகள், இது எல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம பரலோகத்தில் இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். அதனூடால தான் போகிறோம், இந்த சூழ்நிலை வழியாக தான் போகிறோம். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு தெரியும் தன் சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுட்டு வரணும். சாராளுக்கு தெரியும் தன்னோட சரீரத்தில் என்ன பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய எந்த ஒரு அறிகுறியும் எனக்கு இல்லைன்னு அவளுக்கு தெரியும். நினைப்பாங்க, சூழ்நிலையே தெரியாமல் இல்லைன்னு இல்லை, சூழ்நிலை தெரியும். நான் சொல்கிறதுக்கு பக்கத்தில் சொல்லுங்கள், சூழ்நிலை தெரியும். சூழ்நிலை தெரியும். உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இது நடுவில் ஆபிரகாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நோ ஆண்டவர் சொன்னார், அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாக ஏற்படுத்துவார். இதுதான் விசுவாசத்தோட 2வது நிலை. இப்போ பாருங்க, அவங்களுடைய சரீரம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இவர்கள் அந்த விசுவாசத்தை போது இவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலையும் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். ஆமென். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே சாராளும். விசுவாசத்தினாலே எதனால தான் நமக்கு அற்புதம் நடக்கும்? எதனால தான் நம்ம வாழ வேண்டும்? எதனால நம்ம சுகம் அடைய வேண்டும்? எதனால நம்ம ஐஸ்வர்யனா மாறுவோம்? எதனால பரலோகம் போய் சேருவோம்? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே. இந்த எபிரேயர் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா தேவனுடைய பரிசுத்தவான்களும் விசுவாசத்தினாலே. இவளுக்கு இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்படி சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடந்துச்சுன்னா, விசுவாசத்தினாலே. இப்ப பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய். அவ என்ன நினைச்சிட்டா தெரியுமா? நோ ரைட், என் சரீரம் செத்து போனதுதான், ஆனால் நான் வார்த்தையை மேலே விசுவாசம் வைக்கிறேன். அல்லேலூயா. அவள் வயது சென்றவளாக இருந்தும் அந்த விசுவாசத்தை போது அவளுடைய சரீரம் இளமையாக மாறுகிறது, கற்பம் அது உண்டாகிறது. அல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. எதை எண்ணும் போது நமக்கு சூப்பர் நேச்சர் நடக்கும்? வார்த்தையை.
அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நான் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். எங்கள் சபை சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. இதை பண்ணும்போது அவருடைய வயது, அவருடைய சரீரம், உள்ள இருக்கிற கற்பம் அப்படியே ரெடி ஆகுது. வயது சென்றவளாய் இருந்தும் கற்பம் தெரிக்க பலனடை. எதனால? விசுவாசத்தினாலே. விசுவாசம் எதனால வரும்? கேட்கறதுனாலே, வார்த்தையை கேட்கறதுனால. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ விசுவாசம் எப்போ சூப்பர் நேச்சர் அப்போ இருக்குன்னா அதை எண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சம் சொல்லியிருக்கீங்க, எங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நாங்கள் அநேகருக்கு உதவி செய்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்வோம். வார்த்தையை எண்ணிக்கொண்டே இருந்தா. சாராளுக்கு ஃபஸ்ட்டு சிரிச்சா, இதெல்லாம் நடக்குமான்னு சிரிச்சா, ஆனால் வார்த்தையை நம்பிட்டா. ஓகே, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். இந்த இடத்துக்கு தான் நம்மளை அழைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் சூழ்நிலை என்னாத, உன் பிரச்சனை என்னாத, உன் பலவீனத்தை என்னாத. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. ஓ, சூப்பர் நேச்சர் அற்புதம்னா ஈசாக்குக்கு ஒரு குழந்தைனா சூப்பர் நேச்சர் அற்புதம். அதுனா அற்புதம். சூப்பர் நேச்சர் அற்புதம் தெரியுமா? வானத்தின் நட்சத்திரங்களை போல. இன்னைக்கு நம்மளாம் யாருடைய சந்ததி ஆகிட்டோமா? இன்றைக்கும் பரலோகத்தில் ஆபிரகாம் பார்ப்பாரு, சே என் பிள்ளைங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு வந்த போது அவன் சரீரம் செத்தவனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. எந்த சூழ்நிலையில் நம்ம கூட ஆண்டவர் இடைப்படுவார். என்ன ஆண்டவர், ஒன்றுமே நடக்க மாட்டுது, ஒன்றுமே மாற்றம் இல்லையே, ஒன்றுமே ஒரு ப்ரொமோஷனு கூட நான் பார்க்கலையே அப்படின்னு நம்ம வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, என் வார்த்தை மேல் விசுவாசமே. அல்லேலூயா. ஒரு குழந்தை கூட இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த இந்த ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்கள் போல பிள்ளைகளை பிறந்தாங்க. எதனால தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம். பாருங்க, இந்த விசுவாசத்தை அவன் எப்படி அப்ளை பண்ணான்? ரோமர் 4ஆம் அதிகாரம். இந்த சூப்பர் நேச்சர் அற்புதம் எப்படி அவனுக்கு நடந்துச்சுன்னா, முதலாவது அவன் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ரெண்டாவது அவன் சூழ்நிலையை நடுவில் இருந்தான், ஆனால் அந்த சூழ்நிலையை காட்டிலும் வார்த்தையை மேன்மைப்படுத்தினான். மூணாவது பாருங்க, தேவனுடைய 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்மளாம் ரொம்ப சந்தேகப்படுறோம். ஹல்லேலூயா. நம்ம சந்தேகப்படாமல் இருந்தாலும் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம சந்தேகப்படுறதுனால தான் கவலைப்படுறோம். நம்ம ஆண்டோடைய வார்த்தை சந்தேகப்படுறதுனால தான் என்னடா சர்ச்சுக்கு, என்னடா ஜெபம் பண்ணி, என்னடா வசனத்தை கேட்டு நம்ம எது மேலே சந்தேகத்தை எழுப்பிவிட்டான் பிசாசு எப்பயுமே வார்த்தை மேலே சந்தேகத்தை எழுப்புவான். நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே தேவனை போல அது சந்தேகம், பொய். அது இதெல்லாம் நடக்குமா? வார்த்தை கிட்ட பாருங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த சந்தேகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவன் என்ன செஞ்சானா? மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்தின? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் எங்கள் சுகத்தை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இப்போ இருக்கிறத பார்க்கல, எங்களை 1000 மடங்கு பழுகி பெருக பண்ணதுக்கா நன்றி ஆண்டவரே. எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் நீ செய்ய போவதுக்கா நன்றி என்று கடைசி விசுவாசத்துடைய உச்ச நிலை எதுன்னு தெரியுங்களா? தேங்க்ஸ் கிவிங். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நாம் நன்றி செலுத்த வேண்டும். வாங்க, வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்ற முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில்
வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்மளும் விசுவாசத்தின் அடிச்சுவடாகிய ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகள் பார்க்கும்போது நாமும் கூட வாக்குத்தத்தத்தை எடுத்து தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நமக்கும் பாருங்க, எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, உனக்கு இந்த அற்புதம் நடக்கும், உனக்கு சூப்பர் நேச்சுரல் நடக்கும், உன் குடும்பத்தில் சூப்பர் நேச்சுரல் நடக்கும், சபையில் சூப்பர் நேச்சுரல் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுக்கும் இந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். எப்படி விசுவாசிக்கணும்? இப்போ இல்லை, ஆனால் வார்த்தையில் இருக்குது, அதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்கள், சூழ்நிலைகள் நடுவிலே விசுவாசித்தவர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஆபிரகாம் சாரால் சூழ்நிலை நடுவிலே அவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியால் அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடந்துச்சு. இன்னொன்று பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய சூழ்நிலை நடுவிலே அவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்குது. அவங்க ஏன் அப்படி அற்புதம் நடக்குன்னா, அவங்க விசுவாசித்தார்கள். ஆகையால் அவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்குது. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த சாத்ராக், மேஷாக் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. கர்த்தருக்காக நினைச்சாங்க, வைராக்கியம் பாராட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இப்படி சொன்ன பிற்பாடு அந்த ராஜா 7 மடங்கு என்ன செய்யறான்? அக்கினியை கூட்டுகிறான். அவங்களுக்கு சூழ்நிலை தெரியும், இப்படிப்பட்ட அக்கினி கிட்ட போனாலே நம்ம சரீரம் அழிஞ்சிரும்னு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. சூழ்நிலை நடுவிலே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தெரியும், இப்படி போனால் கெட்டிட்டு கொண்டு போய் போட்டால் பொசுங்கிரும், சாம்பல் கூட என்ன செய்யாது, அந்த அக்கினியில் கிடைக்காது. தெரிஞ்சும் அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் தெரியும், தான் சரீரத்தோட நிலைமை தெரியும், சாராவோட நிலைமை தெரியும், தெரிந்தும் அவர்கள் வார்த்தையை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கள 22 வாசிக்கலாம். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சர் அற்புதங்க. நம்மளோட வாழ்க்கையில் சூப்பர் நேச்சர் அற்புதம் விசுவாசத்தினால் நடக்கும். பாருங்க, தூக்கிட்டு போனவனுங்க அந்த அக்கினியால் இணைஞ்சிட்டாங்க. இவங்க உள்ள போய் அப்படி குதிக்கிறாங்க, கயிறுனே செஞ்சிருச்சு. அல்லேலூயா. இந்த அக்கினி அவர்களை கொன்று விட்டது, இந்த அக்கினி இவர்களுக்கு அப்படியே ஏசி போட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அக்கினியில் உள்ளே போய் போட்ட உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வெக்கையை அவங்கக்கிட்ட நெஞ்சிட்டு இருந்திருக்கோம். கட்டும்போது எப்படி ஐயா கயிறு கட்டும்போது, ஐயா சரி விட்டுருங்க ஐயா, இல்லை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல தோணுமா தோணாதா? சூழ்நிலை தெரியும், அதோட அனல் தெரியும்.
நல்ல விசுவாசம் என்பது எல்லா சூழ்நிலையும் உங்களை உறுதியாய் நிப்பாட்டி வைக்கும். ஹல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட் இப்படி ஆயிடுச்சு, இதுதான் இதோட இது இருக்கட்டும், நான் தேவ வார்த்தையை விசுவாசம் வைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உள்ளே போட்டோன்னு கொஞ்சமாவது நிஜமாக யோசிப்பாங்க. நம்மலாம் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? போகிறதுக்கு முன்னாடி ஐயா விட்டுருங்க, அந்த சர்ச்சை பக்கமே நாங்கள் இனிமேல் நினைச்ச மாட்டோம். அல்லேலூயா. ஏற்கனவே நினச்சிட்டு இருக்கிறோம், இனிமேல் என்ன செய்ய மாட்டோங்கிற ஐயா அல்லேலூயான்னு சொல்லக்கூட மாட்டோம். பிரேஸ்லா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன விசுவாசம் பாருங்க அவங்களுக்குள்ள. சூழ்நிலை தெரியும், பிரச்சனை தெரியும், அந்த ராஜாவுடைய அதிகாரம் தெரியும், ஆனாலும் சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி உள்ள போன உடனே சூப்பர் நேச்சர் அப்போ எப்போ நடக்கும் தெரியுங்களா? நீங்கள் விசுவாசத்துடைய உச்சத்தில் இருக்கணுங்க. அல்லேலூயா. நடக்கும். பிரேஸ்லா. ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை, ஆனால் விசுவாசத்தை பார்ப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி கொடுக்குற காரியத்தில் நம்மளை ஆண்டவர் எங்கே தான் சோதிக்கணும்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னை ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் சோதிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அது என்ன காரியம் தெரியுமா? கொடுக்குற காரியத்தில் தான். வேறு எதுலேயுமே ஆண்டவர் என்ன செய்ய முடியாதான். ஏன் பாருங்கள், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன். தேவனை நம்ம எங்கே மட்டும்தான் என்ன ஆண்டவரே அப்படி கேட்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவோ நெருக்கங்க இருக்குங்க, பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும், தேவை இருக்கும். இது நடுவில் நம்ம விசுவாசிக்கணும். நோ, நான் கர்த்தருக்காக தசம பாகங்களை தேவ ராஜ்யத்தை என்ன செய்வேன்? விதைப்பேன். கர்த்தருக்காக கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க என்று சோதித்து பாருங்க என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நமக்கு எல்லாம் நம்ம எப்பயுமே நம்மளுக்கு எதில் டெஸ்ட் நடக்கும் தெரியுமா? உங்களோட விசுவாசத்தில் தான். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தில் தான் டெஸ்ட்டு. கொடுக்கறதுல ஒரு டெஸ்ட்டு, திருமண காரியத்தில் ஒரு டெஸ்ட்டு, கல்யாண வீட்டில் ஒரு டெஸ்ட்டு. அல்லேலூயா. சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா நான் கிறிஸ்டின் அப்படின்னு காட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, அதுலேயும் டெஸ்ட் இல்லை, நான் ஆண்டோட பிள்ளை தான். அல்லேலூயா. பிரைஸ்லா. என்ன அல்லேலூயா கொடுத்துக்க போகிறேன்? ஆமாம், அல்லேலூயா கொடுத்துக்க போகிறேன். மற்றவங்க முன்பாக நாம் அவரை மறுதளிக்கக்கூடாதான். ஆண்டவர் சொன்னார், என்னை மனிதருக்கு முன்பாக நீ என்ன செய்யக்கூடாது. நீ கிறிஸ்டினா? ஆமாம். நீ ஆண்டோட கூட்டத்துக்கு போறியா? ஆமாம். நீ ஆராதிப்பியா? ஆமாம். அல்லேலூயா. கிண்டல் அடிப்பாங்க. ராஜா ஏசு ராஜா வந்துட்டாராக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அல்லேலூயா வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டுக்கூட ஆமான்னு சொல்லணும். ஆமாம். நீ என்ன பெரிய பணக்காரனா? ஆமாம். அல்லேலூயா. பிரைஸ் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய டெஸ்ட் எங்கே நடக்கும்னா விசுவாசத்தில் தான். கர்த்தருக்காக எப்படி நீ இருக்கிற? கொடுக்குறியா? கர்த்தருக்காக நீ தேவ வார்த்தையை மேலே விசுவாசம் வைக்கிறியா? நீ கவலைப்படாமல் இருக்கிறியா? அப்போ இந்த விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான். அல்லேலூயா. இப்போ கட்டிட்டு போகிறாங்க. உண்மையாகவே யோசிப்பாங்க, நம்ம சபையிலுக்கு யாராவது அந்த இடத்துல நின்று என்ன செஞ்சுருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. தேசமே வணங்கிருச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளோ பெரிய விசுவாசத்தை ஆண்டவங்க எழுதி வச்சிருக்காரு. இவன் அந்நிய தேசத்தில் இருக்கான், நம்ம சொந்த தேசத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. இவன் கைதி பண்ணப்பட்ட ஒரு அடிமை. அந்நிய தேசத்தில் எல்லா பிரபுக்கெல்லாம் வணங்குறாங்க, இவங்க 3 பேர் மட்டும் நாங்கள் யெகோவா தேவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. நீ வணங்கலைன்னா திருமண இது அடிப்பேன், வணங்கலாம் உன்னை இப்படி 7 மடங்கு, நீ எத்தனை மடங்குனாலும் கூட்டிக்கோ. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் நம்ம கூட அந்த அளவுக்கு வந்துடுவீங்க. சரி கேட்டுக்கணும். சரி கேட்டு கயிறை கட்டும்போது ஐயா 3 பேர் யாருக்கா? சாத்ரா விட்டுருவோண்டா, நானா போனேன், வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்காங்கடா, வேணாண்டா. அல்லேலூயா. 3 பேருமே அசையலை. அல்லேலூயா. பிரைஸ்லா. சொல்லுங்க, நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற நபராக நான் இருக்கிறேன். இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன்.
உங்களுக்குள் அந்த விசுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதுங்க. இயேசுவை சிலுவையில் அடைக்கப்படும் போது நம்ம யாராவது பார்த்தோமா? பார்க்கல. இயேசுவை உயிரோடு எழும்பும்போது நம்ம யாராவது பார்த்தோமா? ஆனால் நமக்கு இந்த வசனத்தை சொன்னாங்க, நம்ம நம்பணுமா? அதே விசுவாசம்தான் உங்களுடைய பொருளாதாரத்திலையும் சுகத்திலையும் உங்கள் மேன்மையிலையும் நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுக்குள் விசுவாசம் இருக்குது. உங்களுக்குள் விசுவாசம் இருக்குது. அப்படி போன 4வது ஆளாக சூப்பர் நேச்சர் அற்புதம். முதல்ல பாருங்க, அந்த அக்கினி, அந்த தீ, நார்மல் தீ என்ன செஞ்சிடும்? வெந்து அப்படி பொசிக்கிறோம். ஆனால் ஒரு சேதமும் அடையாமல் சூப்பர் நேச்சர் அற்புதம் நடக்குங்க. ஹல்லேலூயா. 4வது நபராக ஜீசஸ் அப்படியே உலாவிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னொன்று அற்புதம் பாருங்க. இதே பாருங்க, சூழ்நிலை தெரியும், ஆனால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இருக்குது தெரியும், நான் தேவனை என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். இந்த பட்டணத்தை கத்த பெரிய சபையை கொடுப்பார் என்று நானும் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு பழகி பெருகுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வெள்ளியும் பொண்ணும் உங்கள் வீட்டில் தங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஆயுஷ் நாட்கள் பூர்ணமாக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய சந்ததியில் ஆஸ்வதிக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு சூப்பர் நேச்சர். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இப்படி நீ ஜெபம் பண்ணனா சிங்க இதில் போட்டுருவாங்கன்னு தானியேலுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? தவறாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த சிங்கத்துடைய தன்மை என்ன, அது எப்படிலாம் உள்ளே போட்டால் எப்படிலாம் கடிச்சு சாப்பிட்ருன்னு தானியேலுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவன் ஜெபம் பண்ணுறதை விடவில்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலை தெரிந்தும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தான். இப்போ பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அடுத்த பகுதி போவோம் பாருங்க. இப்போ உடனே 16 பாருங்க, 6:16 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். கவனிங்கள். இந்த தானியேல் முக்கியமான பதவியில் இருக்கிறான். அவனுக்கு அந்த சிங்க குகையில் தண்டனை எப்படி இருக்கோ, அந்த சிங்கங்கள் எப்படி இருக்குன்னு தானியேலுக்கு தெரியும். தானியேலுக்கு தெரியும். தெரிஞ்சிட்டு அவனை கட்டி சிங்க குகை கிட்ட கொண்டு போய் போட போகிறாங்க. அப்போ கூட அவன் எஸ்கியூஸ் சொல்லிட்டாங்க கூட நினைஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. தெரிஞ்சிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது எப்படி விசுவாசித்திருப்பான் பாருங்கள். சிங்கங்கள் தானியேலை அவன் உள்ளே போய் உடனே தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயை இணைஞ்சிட்டாரு, கட்டி வச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பூரா உள்ள நம்ம ரூமில் படுக்கிற இடத்துல பூரா இருக்க மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு படுப்பீங்க, நம்மளால் என்ன செய்ய முடியாது. அதை ஒன்று அடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். இல்லைன்னா அந்த ரூமில் நம்ம என்ன செய்ய முடியாது. சிங்கங்க, அது எப்படிப்பட்ட சிங்கம், பசியோடு இருக்க சிங்கம். அது நடுவில் தானியேல் அமைதியாக உட்காந்து அது அப்படியே பார்க்கும். என்னடா நாங்களே பசியோடு வந்தோம், உனக்கு கடிச்சு திங்குன்னு பார்த்தா இங்கே வாய் என்ன செய்ய மாட்டுது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சிங்கம் வந்து மாமிசம் என்ன செய்யும், சிங்கத்துக்கு அந்த வாடை கண்டே பிடிச்சிடும். தானியேல் நிற்கிறான், பிரியாணி போல் தானியேல் உட்காந்துருக்கான். ஆனால் சிங்கங்கள் சுற்றி இப்படி இப்போ கிட்ட வருது. தேவனோட பிள்ளை ஆகிட்ட. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. சரி, அப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வரல பார்த்தீங்களா. அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவிசுவாசம் கொஞ்சம் நேரத்தை ஐயா அவன் நம்மளாம் தான் ஐயோ சிங்கம் மேலே இருக்கும்போது கூட விசுவாசம் இருந்துச்சு, கீழே வந்து சிங்கம்லாம் பார்க்குது, அவன் நடுவில் அப்படியே விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. நல்லா விசுவாசிக்கிறான். பாருங்க, விசுவாசம் என்பது எல்லா சூழ்நிலையும் உறுதியாக நிற்கணுங்க. அல்லேலூயா. எங்கள் அத்தை கூப்பிட்டாங்க கல்யாண வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. எங்கள் மாமா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இணைஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. சபை ஆராதனைகளை விட்டு விடாது இருப்பேன், ஜபத்தை நான் விட்டு விடாமல் இருப்பேன், எல்லா காரியத்திலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன். விசுவாசத்தை நீ தேவனுடைய மகிமையை காண்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, உடனே
ராஜா வந்து மறுநாள் வந்து சொல்கிறான். 22 மட்டும் வாசித்து நம்ம அடுத்த பகுதி போவோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனை காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. இவனுக்கு ஒரு சேதம் அடையல. இவனை குற்றம் சாட்டினவர்களை கட்டி திரும்ப சிங்க கோகையில போய் போடுறாங்க. என்ன நடக்குது பாருங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க என்ன பசியோட வந்திருக்குது சிங்கங்கள். அவன் மேலேருந்து வருங்களே இந்த சிங்கம் பாய்ஞ்சிச்சு. அந்த இடத்துல இரவெல்லாம் தானியேல் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தரை விசுவாசிக்கும் போது எந்த வியாதியோ எந்த கிருமியோ எந்த பிசாசு கிரியைகளோ என் சரீரத்தை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் தேவன் மேல், இந்த தானியேலுடைய ஒரே காரணம், தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன். பிரைஸ் காட். பாருங்க, சூழ்நிலை சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும், தானியேலுக்கும் சூழ்நிலை தெரியும், தெரிஞ்சு விசுவாசித்தார்கள். நான் அதான் சொல்லிட்டு வரேன். இன்னும் ஒரு வார்த்தை பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். பிரைஸ்கா. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். இங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லிவிட்டார். இங்கே நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்கள். இங்கே வனாந்தரத்தில் சர்ப்பங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை கடிக்குது. கடிச்சதுனால எல்லாருமே சாகுறாங்க. அது நடுவில் ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிடுறாங்க. மோசே உடனே ஆண்டோடு கேட்ட உடனே ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்ப்பா செய்யி, அதை பார்க்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க, அதை பிழைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் 21ஆம் அதிகாரத்தில் 8-9 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கவனிங்கள் எல்லாரையும் பாருங்க ஒரு நிமிஷம். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை இங்கேன்னு இருக்கிறீங்க. ஆமே. இப்போ பாருங்க சூழ்நிலை நடுவில் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு சூப்பர் நேச்சர் அற்புதம் நடக்கும். இப்போது சர்ப்பம் எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். வெண்கல சர்ப்பத்தை கடித்தவன் வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா பிழைச்சிடுவான். இப்போ ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. விஷம் இணைஞ்சிட்டு இருக்குது. இப்போ நீ அதை பார்க்க போறியா இதை பார்க்க போறியா? விஷம் ஏறிச்சு நீ கீழே பார்த்துட்டேன்னா நீ அவுட்டு. அல்லேலூயா. நான் சொல்கிற புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப எழுதுறீங்க, நல்லா பைபிள்லாம் படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்கிற மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இங்கே கவனிங்க. விஷம் பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சா என்ன இருக்குது நமக்கு? இப்போ மைண்டை ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படி இதை பார்த்துட்டு இருந்தானா அவன் என்ன ஆயிடுவான்? அவன் கடித்தன் வேளையில் சிலுவையை பார்க்குறான், அடிக்கப்பட்டதை பார்க்குறான், அவருடைய தழும்புகளாக குணம். இந்த வியாதியினால் ரத்தம் வடியுது, உண்மைதான். நமக்கு ஏற்பட்ட வியாதியினால் நம்ம சரீரத்தில் பலவீனம் வருது, பெயின் வருது, அதுவும் உண்மைதான். அது நடுவில் நான் என்ன பார்க்க போகிறேன், எதை நான் சிந்திக்க போகிறேன்? நான் இப்போ கஷ்டப்படுவது உண்மைதான். அது நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா. பாருங்க, விஷம் ஏறிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி சிலுவை, அது வெண்கல சர்ப்பம் தொங்கப்படுவதற்கு முன்னாடி எல்லா இஸ்ரவேல் ஜனங்க மரிச்சு போயிட்டான். இப்போ மோசே சொல்கிறான், இல்லைப்பா நீ கடித்த உடனே நீ என்ன செஞ்சிரு, அதை நோக்கி பார்த்தா நீ பிழைப்பாய். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்போ நம்ம ஆண்டவரை குறை சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, ஏன் இப்படி நடந்து? விசுவாசித்தால் நீதிமான். இப்போ சர்ப்பம் கடித்த உடனே ஏற்கனவே கமாண்ட் சொல்லப்பட்டிருக்குது. மோசே சொல்லிட்டாப்ப இப்போ கடித்த உடனே நீ என்ன செஞ்சிடணும்? சூழ்நிலை எப்படி இருக்குது, நீ சூழ்நிலையை பார்க்காத, வார்த்தையை பாரு. அல்லேலூயா. அப்போது உனக்கு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். உன் சரீரத்தில் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும்.
உன் பொருளாதாரத்தில் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். நம்முடைய சபையில் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். உங்கள் சந்ததியில் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்கும். எதை பார்க்கணும்? அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் தான். அல்லேலூயா. எனக்கு 2 நாள் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. ஆனால் நான் இன்றைக்கி நின்று பேசுவேன்னா எனக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் உண்மையாகவே என்னை பலப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, சூழ்நிலையை பார்க்கறதை விடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. பார்த்தோட என்ன நடக்குதுன்னா, விஷம் இங்கிட்டு ஏறிட்டு இருக்கிறது. இவன் விசுவாசித்த உடனே விஷம் கீழே இறங்கிருச்சு. அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் போது, இயேசுவின் நாமத்தினால என் பிரச்சனைகள், என் பலவீனங்கள், என் சோர்வுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தர் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க சூப்பர் நேச்சுரல் இருக்கும்போது தேவன் தம் தூதனை அனுப்பிடுவார். பாருங்க, சாத்தானுக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவுக்கு தூதன், தானியேலுக்கு தூதன். அப்படிங்க விஷயம்லாம் மாறிச்சு. இன்னொரு அற்புதத்தை நான் சொல்ல போகிறேன். சூப்பர் நேச்சுரல் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம். முப்பத்தி 2 வாசிப்போமே. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று. ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். லாசருவை தேவன் வந்து லாசர் குடும்பத்தை ரொம்ப நேசித்தார். லாசர், மார்த்தாள், மரியாள், லாசர் எங்கே போனாலும் அந்த வழியாக போகும்போதெல்லாம் ஆண்டவர் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அவங்க கூட பேசிட்டு ரொம்ப அன்பாக இருந்தார். அப்போது இந்த லாசர் திடீர்னு வியாதிப்பட்டுட்டான். வியாதிப்பட்ட உடனே மார்த்தாள், மரியாளும் சொல்லி விடுறாங்க. சொல்லி விட்டாலும் ஆண்டவர் என்ன செய்யலை, உடனே என்ன செய்யலை, போகலை. 4 நாள் கழித்து அங்கே போகிறாரு. போன உடனே அந்த சம்பவம்லாம் தெரியும். உடனே இங்கே மார்த்தாள் சொல்கிறா, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலையை கண்டு அவர் என்ன செய்கிறாரு, கலங்குகிறார். பிரைஸ்லா. ஆனால் இப்போது அவர் தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இப்போ அதே கிறிஸ்து தான் நமக்குள்ளே இருக்கிறார் எப்போதுமே. இப்போ மார்த்தா ஒரு வார்த்தை சொல்கிறா, ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு. நல்லா புரிஞ்சுங்க. மரித்த உடனே ஹார்ட் நிற்கிறதுக்கு எத்தனையோ செகண்ட்ஸ் ஆகுதான். பிரெயின் நிற்கிறதுக்கு, ஹார்ட்டில் பிரெயின் நிற்கிறதுக்கு, அது மாதிரி உள் உறுப்புகள்லாம் அந்த செயலிழக்கிறதுக்கு சில நிமிடங்கள் ஆகுதுன்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா உறுப்புகளும், நல்லா நான் சொல்ல கவனிச்சுட்டு வாங்க, தேவன் எப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்க முடியும், நம்ம குடும்பத்தில், பொருளாதாரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். இப்போ பாருங்கள், முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் எல்லா உறுப்புகளும் என்ன ஆயிடுச்சுக்கும், அல்லுக்கு நான் பாப்பா என்ன சொல்கிறா, நாருமே. இல்லையா? அப்போது இல்லாதவைகளை இருக்கிறதே போல அழைக்கிற தேவன். இங்கே ஆபிரகாம் சொல்கிறான், சரீரம் செத்து போயிடுச்சு. பிரைஸ் காட். இப்போ நாருமே அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கல்லை என்ன செய்யுங்க, புரட்டி போடுங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. எங்கே தான் நமக்கு கொண்டு வர்றாரு, விசுவாசம். நீ விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம்
கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, நாம் மாத்திரம் விசுவாசித்தா நடக்காத அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குங்க. நடக்காத அற்புதம் நம்ம சபையில் நடக்கும். நடக்காத அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். நீங்கள் அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்பிடுவார். உங்களுடைய அக்கௌண்ட்டில் லட்சங்களை உண்டாக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை இப்படி இருக்க முடியுமா என்று அநேகரால் பார்த்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லும் அளவுக்கு ஆக்கிடுவார். நடக்க முடியாததை நடத்தி காட்டுகிறது தான் கர்த்தருடைய விசுவாசம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ல மார்த்தாள் பார்த்து, நான் உனக்கு சொல்லலையா, நீ விசுவாசித்தா என்ன காண்பாய்? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்த தேவ மகிமையை காண்பாய். நீ ஆவியா நமக்கு அதான் சொல்ல, நீ விசுவாசித்தா நீ சுகத்தை காண்பாய், ஐஸ்வர்யத்தை காண்பாய், வெற்றியை காண்பாய், பலனை நீ காண்பாய், சந்தோஷத்தை காண்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்கா நன்றி. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன செஞ்சக்கூடாது. ஆண்டவரே, இந்த கடனெல்லாம் அடைக்க உதவி செஞ்சதுக்கா நன்றி. ஆமென். அவ்வளோதான். ஆண்டவரே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாக மாற்றிருக்க உமக்கு. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா உண்மை ஸ்தோத்திரிக்க. அவ்வளோதான். ஜெபத்தை ரொம்ப அழட்டு விசுவாச ஜெபத்தை பாருங்க, வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஜெபத்தில் ஒரு நம்பிக்கையை பாருங்க. ஆண்டவர், நான் ஜெபிச்சா நீங்கள் பதில் கொடுப்பீங்க. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணா நீங்கள் என்ன செய்வீங்க? பதில் கொடுப்பீங்க. இதாங்க ஆண்டவருக்கு நமக்கு உள்ள ஒரு அன்பின் உறவு வச்சுக்கணுங்க. பிரைஸ்லா. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். பாருங்க, கீழே பாருங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. எல்லா உள் உறுப்புகளும் செத்து போயிடுச்சு, நாறி விட்டது. இப்போ ஆண்டவர் இல்லாதவைகளை, உள்ள லாசரு உயிரோடு இல்லை. அல்லேலூயா. இப்போ இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா உள் உறுப்புகள்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஓ ஷாக்கா ராபா ராபா லாபாலா. உள்ள ஹார்ட் அப்படியே சிருஷ்டிக்கப்படுகிறது. நரம்புகள்லாம் செயல்படும், பிரெயின் செயல்படுகிறது, ஜீவன் வருகிறது, உள் உறுப்புகள் எல்லாம் மாறுகிறது. நாறுன அந்த நாற்றம் போய்விடுகிறது, ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. நேற்றும் மீண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தால் என் சரீரத்தில், எங்கள் சபையில் இந்த அற்புதங்கள் செய்ய தேவன் வல்லவர். இல்லாத உறுப்புகளை சிருஷ்டிக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற கர்த்தர். ஓ ராஷா லாபா லாபா லாபாலா, ஓ ராணி ஷாது ரேகா லாபா லாபா லாபாலா. இயேசுவின் நாமத்தில் எல்லா அவிசுவாசங்களை விட்டு விலகுவதாக, எல்லா சோர்வுகள் விலகுவதாக, எல்லா சஞ்சலங்கள் விலகுவதாக, எல்லா தரித்திரங்கள் விலகுவதாக, கடன் தொல்லை விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. ஓ